சார் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15 வருது. ஆமா. அது வழிபாடு எப்படி பண்ணணும் நம்ம பயன்பெறுவதற்கு சொல்லுங்க எனக்கு உறவு. இயற்கை நமக்கு ஒரு வரம். அந்த வரங்களில் ஒரு முக்கியமான வரம் என்றால் சிவன் ராத்திரி. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு எவ்வளவு பவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிவன் ராத்திரி தேவை. விழித்திருக்கணும்னா விழி திறந்திருப்பதற்கு விழித்திறப்பில்லை. ஆனா சிவன் ராத்திரி விரதம் இருப்பது உடலுக்கு மனதுக்கு மிக மிக நல்லது. வருடத்தில் ஒரு நாள் விழித்திறந்து பார்த்து விட்டால் அவன் வாழ்க்கையில் 364 நாள் நீ நிம்மதியா தூங்கணும்னா ஒரே ஒரு நாள் கண் முழிச்சிருந்தா போதும். என்ன விரதம் இருக்கணும்? சிவன் ராத்திரி விரதம் எப்படி இருக்க சொல்றான்னா, குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் 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 சார் மகா சிவராத்திரி பிப்ரவரி 15 வருது. ஆமா. அது வழிபாடு எப்படி பண்ணணும் நம்ம பயன்பெறுவதற்கு சொல்லுங்க எனக்கு உறவு. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு எவ்வளவு பவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிவன் ராத்திரி தேவைப்படுது. சிவன் ராத்திரிங்கிறது அம்பாளுக்கு நவராத்திரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் சிவனுக்கு ஒரு ராத்திரி தான். 365 நாளில் இந்த சிவனுக்கு ஒரு ராத்திரி. இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான திரவ ஓட்டங்கள், இரத்த ஓட்டங்கள், தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அதிர்வுகள் அமைதிப்படுத்துறது. மனசில் தேவையில்லாத ஓட்டங்கள், மனதில் இருக்கும் அதிர்ச்சிகள். இப்போ இந்த ஒரு வருஷம் முழுவதும் எவ்வளவோ அதிர்ச்சிகள் இந்த மனசு உள்வாங்கி இருக்கும். நம்ம செல்லுலாம் வச்சுருப்போம் டெலீட்னு ஒரு ஆப்ஷன். அது எதுக்கான தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணுறது. அப்போ உடம்பு சில அதிர்வுகளை உள்வாங்கி கொள்ளும். ஒரு தவறான சம்பவங்களை நம்ம பார்த்துருப்போம், எங்கெங்கேயோ பார்த்துருப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் போகும்போது, வழியில் போகும்போது அடுக்கடுக்கான உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த கொரோனா சம்பந்தம் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு நம்ம மனசு பதிவுகளை வாங்கி இந்த உடம்பு ஒரு விதமான பய உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்கும். இதை கண்ட்ரோல் ஆல் டெலீட் அப்படின்னு பண்ணணும்னா நீங்கள் நேராக சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா விழி திறந்திருப்பதற்கு விழித்திறப்பில்லை. அது விழி திறந்திருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மனம் திறந்திருக்க வேண்டும். அந்த மனசு அற்புதமாக திறந்து வச்சிருந்தா மனம் வாங்கிய அதிர்வுகள் டெலீட் ஆயிடும். நீங்கள் சிவன் ராத்திரி விரதம் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சியோட காலையில் இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த தெம்பு வரும். இது என்னங்க, இது சும்மா நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை சயின்டிஃபிக்காக தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம தண்டுவடம் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு தான் சூரியன் சம்பந்தப்பட்டது. இது எப்போ ப்ரிப்பேர் ஆகுது தெரியுமா? உங்கள் உடம்பு இயற்கை ஒரு பெரிய வரம். அது உங்களுக்கு தெரியும். இயற்கைங்கிறது சாதாரணம் கிடையாது, அது ஒரு பெரிய வரம். நமக்கு இந்த தண்ணி, இந்த காற்று, ஒரு பழத்தின் சுவையை நாம் அறிந்து கொள்வது, கோடிக்கணக்கான வார்த்தைகளை அழகாக பேசலாம். ஆனால் இயற்கை நமக்கு ஒரு வரம். அந்த வரங்களில் ஒரு முக்கியமான வரம் என்றால் சிவன் ராத்திரி. தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய டெட் செல்ஸ் போகக்கூடிய ஒரு விஷயம், வளர்சிதை மாற்றத்தை சீராக்கி சரியாக மாற்றுவதற்கு ஒரு சரியான நாள் 365 நாளில் இந்த சிவன் ராத்திரி. இது சயின்டிஃபிக்காக. இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கோள்களின் ஆட்டமும் மன ஓட்டமும் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் நிணநீர் சுரபிகளும் சரியாவதற்கு அன்னைக்கு விழித்திருந்தால், பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், நல்லா தூங்குங்கப்பான்னு சொல்லுவோம். தூங்குப்பா, நல்லா தூங்குனாலே வியாதி இல்லை. சிவன் ராத்திரிக்கு தூங்காமல் இருந்தால் வியாதி இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அறிவியல் சார்ந்த இந்த சிவன் கோயில் சிவன் ராத்திரி விரதம் இருப்பது உடலுக்கு மனதுக்கு மிக மிக நல்லது. உங்களுடைய ஆன்மாவை உங்கள் உடம்போடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற விஷயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப உதவும். இந்த சிவன் ராத்திரிக்கு எல்லாருக்கும் தெரியும், 5 கால பூஜை. சிவன்னாலே 5 தத்புருஷம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம சுருக்கமாக நம்ம நேயர்களுக்கு 3 மணி நேர இடைவெளியில் ஒவ்வொரு கால பூஜையும் நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் ஒரு பூஜை. அடுத்து 9 மணிக்கு ஆரம்பித்து
12 மணி வரைக்கும் 2ஆம் கால பூஜை, 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் அதுதான் 3ஆம் கால பூஜை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜையாக கருதப்படுது. இந்த 3ஆம் கால பூஜையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அப்பதான் கதிர்வீச்சுக்கள் நேரடியாக இங்கே பூமியில இறங்குது, அந்த கோள்களினுடைய சந்தோஷம் அங்க இறங்குது. அதைத்தான் என்ன சொல்றாங்க, லிங்கோத்பவர் பூஜைன்னு சொல்றாங்க. இந்த 3ஆம் கால பூஜை நீங்க எல்லா பூஜையிலையும் ஒவ்வொரு பூக்கள் போடுவாங்க. இந்த சிவனுக்கு உகந்தது வில்வம். இந்த வில்வம் போடக்கூடிய பூஜை 3ஆம் கால பூஜை. இந்த வில்வத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அறிவியல் ரீதியாவே தெரியும். அது சிவபெருமானுக்கு. 4ஆம் கால பூஜை அது 3 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல. இப்படியே பண்ணி உங்களுக்கு காலையில 6 மணிக்கு 5ஆம் கால பூஜை முடிஞ்சிடும். இந்த 5 கால பூஜையை ஒரு மனிதன் வருடத்தில் ஒரு நாள் விழித்திறந்து மனம் திறந்து பார்த்து விட்டால் அவன் வாழ்க்கையில் உடலினுடைய உற்சாகத்தை உணர முடியும். இது ஒரு பக்கம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது, இந்த உடம்பு எப்போ தயாராகுதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதாவது சிவன்ராத்திரி என்னைக்கு வருதுன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதிக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய அந்த நாளில் பார்க்குறோம். இப்போ பாருங்க, சதுர்தசி என்பது 14வது நாள். சதுர்னா 4, தசினா 10. சதுர்தசி நாள்லையே உங்கள் உடம்பு ரெடி ஆயிடுது. சதுர்தசியிலிருந்தே இந்த விரதம் ஆரம்பம் ஆயிரும். அதிலிருந்தே உங்களுடைய சைவ உணவுகளை ஃபாலோ பண்ணுறதுலையும் திரவ உணவுகளை ஃபாலோ பண்ணுறதுலையும் அடுத்த நாள் கண் விழிக்கிறதுக்கான உங்களுடைய மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுறதுலையும் நீங்கள் ரெடி ஆகிடணும். அப்படி ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களுடைய சிவன்ராத்திரி விரதம் மிகச்சிறப்பான பேராற்றல், ஆனந்த ஆற்றல், அதெல்லாம் வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அற்புதமான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் லிங்காஷ்டகம், சிவாஷ்டகம், இந்த பிரம்ம முராரி சார்ச்சித லிங்கம், அந்த லிங்காஷ்டகம், திருவாசகம், எது வேணாலும் நீங்கள் பாடலாம், அவரை நினைத்து உருகலாம், தியானம் செய்யலாம். தியானம் செய்யணும்னு கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது, அது ஒரு பெரிய தவறாயிடும். அதனால வந்து நீங்கள் வந்து தாராளமாக முதுகெலும்பு நேராக வச்சு பார்த்துக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, அதில் தான் வந்து உங்களுடைய வைப்ரேஷன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சிவன்ராத்திரி. இயற்கை நமக்கு எத்தனையோ கொடைகளை கொடுத்திருக்கிறது, அதில் சிவன்ராத்திரியும் ஒரு கொடை. 364 நாள் நல்லா தூங்குங்க, அப்போ உடம்புக்கு ஒன்றும் வராதும்பாங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் தூங்கலைன்னா உடம்புக்கு ஒன்றும் வராதுன்றாங்க. நீ ஓப்பனாக சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்லலாம். 364 நாள் நீ நிம்மதியாக தூங்கணும்னா ஒரே ஒரு நாள் கண் முழிச்சிருந்தா போதும். நிச்சயமா. ஆமா, ஏன்னா உடம்பில் ஏற்படக்கூடிய செல் சிதை மாற்றத்தை இதை சரி பண்ணிடுதுங்க. மாடர்ன் பிசிக்ஸ் இதை ஒத்துக்குது, மாடர்ன் பிசிக்ஸ் ஒத்துக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சயின்ஸ் அக்செப்டட் திஸ் ஃபாஸ்டிங். நீங்கள் சிவன் ராத்திரி பற்றி பேசுகிறப்ப இந்த சிவன் ராத்திரி விரதத்தை கடைப்பிடிக்கணும், சிவன் ராத்திரி விரதத்தை கடைப்பிடிக்கணும், நீங்கள் என்ன விரதம் இருக்கணும்? இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சதுர்தசியிலே ஆரம்பமாகும். 14வது நாளே ஆரம்பிச்சிடணும். 14வது நாளே சதுர்தசியிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும்னா லிக்விட் டயட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக அந்த நம்ம சிவன் ராத்திரி முழுவதும் முழிச்சிருக்க போகிறோங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். 5 கால பூஜையை பார்க்க போகிறோங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். பெரும்பாலும் பஞ்சாட்சரத்திற்கு நிகரான மந்திரம் இல்லை, ஓம் நம சிவாய. அதே மாதிரி ருத்ராட்சத்தை அன்னைக்கு அணிஞ்சுக்கலாம். ருத்ராட்சம் அன்னைக்கு அணிஞ்சா இன்னும் உங்களுக்கு வைப்ரேஷன் ஈஸியாக பாஸ் ஆகும். ருத்ராட்சத்துக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னு சயின்ஸே ஒத்துக்குது. நீங்கள் ருத்ராட்சம் போட போட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் சரியாகும். அது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு பொருள். நம்ம சத்தியமாக சொல்லுவாங்க, சிவனின் ஆனந்த கண்ணீர்லேருந்து வந்தது உண்மை. அந்த ருத்ராட்சம் நம்மளுடைய உடம்புல இருந்தாலே நார்மலாக சயின்டிஃபிக்காகவே ஒத்துக்கிறாங்க, ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ருத்ராட்சம் வச்சுக்கிறாங்க, உடல் முழுவதும். அதாவது அவ்வளவு நேசிக்கிறாங்க சிவபெருமான. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்கள் முழித்திருக்க வேண்டும் என்பதுதான் விரதமே. முழிச்சிருக்கணும், கண் விழித்திருக்கணும். அந்த விழி திறந்தால் வழி பிறக்கும். நிச்சயம். அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து 14th ஆரம்பிக்கணும்ன்றீங்க. அது மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னாத்தான் உங்களுக்கு அடுத்த நாள் கரெக்டாக முழிக்க முடியும். நீங்கள் திடீர்னு 15 முடிவெடுத்துட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு முழிக்கணும்னா முடியாது. ஆமாம். சில இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விசேஷம், அப்புறம் நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உட்காந்துருந்தா தானே முழிப்ப, நடந்துட்டே சில கோயில்களுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியா? 7 கோயில் 9 கோயில் ஓட்டம்னு பேர், சிவ ஓட்டம்னு பேர். அதுக்கு பேர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நின்னா தானே தூங்குவ, உட்காந்தா தானே தூங்குவ, நட போலாம். நீங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரிக்கு படம் போடுவாங்க. ஆமா ஆமா.
இந்த தெருவுல திரை கட்டி படம் போட்டுட்டே இருப்பாங்க. எப்படியாவது இவங்களை முழிக்க வைக்கணும். அப்படி முழிச்ச காலம் உண்டு. 2 படம் போடுவாங்க. அப்புறம் இவன் விவரமா கேட்பான், அன்னைக்கு என்ன படம் போடுறீங்க இந்த வருஷம் அப்படின்னு கேட்பான். அவங்க திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லி எதையா போடுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் வந்து விழிப்புணர்வுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து இவங்களே தேடி தேடி இருக்காங்க. சிவன் ராத்திரி எங்க நடக்குமோ, நம்ம கூட்டிட்டு போக மாட்டாங்களோ, எங்க இருந்தா நம்மளால முழிச்சுக்க முடியுமோன்னு இருக்காங்க. சில ஊர்கள்ல சில ஆலயங்களுக்கு சென்று ஓடி ஓடி கும்பிடுறது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன 5 கால பூஜையில ஒரு கால பூஜைக்கு ஒரு சிவன் கோயில், ஒரு கால பூஜைக்கு ஒரு சிவன் கோயில், இந்த மாதிரி ஓடிக்கொண்டே சிவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியங்களும் சில ஊர்கள்ல வழக்கமா வச்சிருக்காங்க. ஓடிட்டே இருப்பாங்க கட 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 கடன்னு. அந்த மாதிரி அப்படி கூட செய்யறாங்க. நிச்சயமா. இப்ப இதுல ஒரு கேள்வி வருது, சிவன் ராத்திரி முழிக்க சொல்லிட்டீங்க, நான் முழிக்கிறேன், நான் அப்படி செல்ல பார்த்துட்டே இருக்கேன், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இருக்கேன் காலைல 6 மணி வரைக்கும், இல்ல யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் காலைல 6 மணி வரைக்கும், அது சிவன் ராத்திரி ரிலேட்டட் வீடியோ கூட இருக்கலாம், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதனால அந்த சிவராத்திரி விரதத்துல பாதிப்பு எதுவும் இருக்குமா, இல்ல அந்த மாதிரி பாதிப்பு இருக்காது? 100% பாதிக்கும். அப்படியா? ஆமா. அதாவது இந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு அதுல ஒரு விளம்பரம் வரும். ஒரு நாள் நம்ம வந்து ஒரு க்ளவுஸ் வாங்கலாம்னு நினைச்சிருப்போம், அப்பதான் அந்த விளம்பரம் வரும். இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது ஒரு பக்கம். சிவன் ராத்திரியில விரதம் இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பி கான்சென்ட்ரேட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மனசை நீங்க பார்க்கணும். சிவன் ராத்திரி விரதம் எப்படி இருக்க சொல்றான்னா, பத்மாசனத்தில் இருந்து முதுகெலும்பை நேராக நிறுத்தி சின்மய முத்திரையில் அமர்ந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம். உன்னுடைய உடம்புல இந்த மூச்சு காத்து போகுது இல்லையா, அந்த சுவாசத்தை கவனிக்கவும். நீங்க சொல்றத பார்த்தா ஜீவனை கவனிக்கணும்ன்றீங்க. கரெக்ட். ஜீவனை கவனித்தால் சிவனை பார்க்கலாம். சிவா 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 வாசி வாசி வாசி. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, என்ஜான் உடம்புல காற்றுங்கிறது, காற்று போயிடுச்சுன்னா சவம், சிவம் சென்றால் சவம். அந்த சிவத்தை கவனி, சிவனை கும்பிடு, சிவனை பாரு, சிவா 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 வாசி அப்படின்னு வரும். அந்த காற்று போகக்கூடிய விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் கவனம். நம்ம மொபைல் பார்த்தா தெரியாது. பிராணனை கவனிக்கணும். அது எப்படி ரொட்டேட் ஆகுது. ஒண்ணு வேணாம், நீங்க உட்காந்துட்டு முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த அமைதி கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சிருச்சுன்னா, சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த சிவன் ராத்திரி விரத மகிமையை, என்னது வருஷத்துக்கு ஒரு சிவன் ராத்திரி தான் வருதுன்னு கவலைப்பட ஆரம்பிச்சிரு. மாசம் மாசம் ஒரு சிவன் ராத்திரி வருது, மாசம் மாசம் ஒரு சிவராத்திரி, மாத சிவராத்திரின்னு உண்டு. அப்புறம் நீங்க என்ன ஆயிருவீங்கன்னா, ஏன் நம்ம அப்படி இருக்கணும், மாத சிவராத்திரிக்கும் இருக்கலாமே. எவன் ஒருவன் தன்னுடைய காற்றை, உங்களுடைய வார்த்தைகள் அடிக்கடி எல்லா டிவிலையும் எல்லாத்துலயும் நாங்க கேட்கிறோம், சுகமே சூழ்க. இந்த சுகமேங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? காற்று. காற்று. அந்த காற்று தான் கனெக்ஷன், அந்த காற்று தான் எல்லாம். காற்று இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. வெறும் காற்றடைத்த பையடாங்கிற மாதிரி அந்த காற்றை கவனிக்கிறது தான் சிவ தரிசனம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா பார்க்குறது தப்பு. அதாவது நான் சொல்றது பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க காற்றை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இல்லை நான் சினிமா பார்க்குறேன் பாரு, அதுக்கான பர்சன்டேஜ் உனக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல் பார்க்குறோம், வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த தாயம் விளாடுறது, அப்புறம் வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம் விடிய வரைக்கும், எல்லாம் வாங்க நீங்கள் உங்கள் கதையை பேசுங்க அப்படின்னு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் எல்லாம் எல்லாரும் உட்காந்து அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் வந்து உங்களுடைய விரத ஈர்ப்பு பலனை குறைக்கும். ஏதோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடு பிரகாரம் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய 3வது கண்ணுக்கான வாய்ப்பு நிறைய ஈஸியா கிடைக்கும். நிச்சயமா நிச்சயம். சுவாசத்தை பார்க்கணும். நிச்சயமா சார். சிவன் ராத்திரி நீங்க சொன்ன மாதிரி நான் காற்றை கவனிச்சேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா சிவன் ராத்திரி வந்துச்சு, நான் கோயிலில் போய் உட்காந்தேன், காலைல 6 மணிக்கு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நான் காலைல வந்ததும் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடுவாங்க. இது சரியான முறையா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க செஞ்ச விரதம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த ஏகாதசி விரதம் ஒன்று இருக்கு. சாப்பிடாம இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் நெல்லிக்காய் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் விட்டமின் சி முதல்ல உடம்புக்குள்ளே போகணும். அது மாதிரி நீங்கள் நைட்டு முழுவதும் முழித்திருந்து விட்டால் மறாவது நாள் இரவு தான் நீங்கள் தூங்கணும். சிவன் ராத்திரி முழித்தால், பஸ்ஸில் போகிறோம், ஒரு கோயிலில் போய் முழிச்சிருக்கோம், மறுநாள் காலையில் பஸ்ஸில் ஏறினோடனே நமக்கு அப்படி தள்ளும், தூங்கக்கூடாது. அப்போ தான் உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். அது அன்று இரவு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு, அன்னைக்கு ஒரு 7 மணிக்கு மேலே, சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே கூட தூங்கிக்கலாம். சூரிய உதயமாக இருக்கிற நேரத்தில் தூங்கக்கூடாது.
நிச்சயமா அதுதான் உங்களுடைய ஆற்றலை ஆனந்த ஆற்றலாக மாறக்கூடிய. நிச்சயமா. அந்த சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு வயசு இருக்காங்க. ஏன்னா சில பேர் கம்பலா பிடிச்சி சின்ன பிள்ளைல உட்கார வச்சு முழிம்பாங்க. அப்படிலாம் இல்லாம ஏதோ வயசு இருக்கு, அந்த வயசுல இருந்து பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைய முழிக்கணும் அவசியம் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் ஆர்வத்துல அப்பா இருக்காரு நானும் முழிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க. பிள்ளைய வரும் அப்புறம் தூங்கிடும், அது வேற விஷயம். சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவாங்க, நீயும் முழி அப்படி. அது தவறு. அதாவது அது வந்து மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறது எழுதுறது எதா இருந்தாலும் அவங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நீங்க செய்யலாம். ஆனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து தவறு. அது வேண்டாம். அதுக்கு வயசு இருக்கா, ஒரு 14 வயசுக்கு மேல, ஒரு 15 வயசுக்கு மேல, அதுல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த வயசு ஓகே. ஆனா இதுல 2 விஷயம் இருக்குங்க. நீங்க சிறு வயசுலயே உங்களுடைய இந்த சிவன் ராத்திரி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு பேரானந்தத்தை ஈஸியா படிச்சிடலாம். ஆனா நமக்கு எப்ப தெரியுமா ஆசை வருங்க? வயதான காலத்துல. 40க்கு மேலதான் இருப்போம், அது ஒரு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 40 அது மாதிரி உங்களுக்கு வந்து சிறு வயசுல என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்தா கூட என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இளம் வயதில் சீக்கிரமா, ஏன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப எனர்ஜியா இருக்கு, அப்படி என்ன சொல்றது, பச்சை பசுமையா இருக்கு. இளமையில கடவுளை தேடு, முதுமையில தேடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளமையில நம்ம தேடுறது இல்லை, ஆனா முதுமையில தான் தேடுறோம். அதற்கு மனம் பக்குவம் அடையணும். சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வேத பாடசாலையில விட்டுருவாங்க. என்ன அழகான அந்த அந்த குழந்தைங்களாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 5வது படிக்கிற பையன் நேர வேத பாடசாலையில விட்டுறாங்க. என்ன மந்திரம் அழகு! நம்ம அதாவது அந்த இடத்துல போய் நின்னாலே நமக்கே ஒரு மயக்கம் வருது, ஆனந்த மயக்கம். பரவாயில்லையே, நம்ம கூட ஒரு குழந்தைய இதில் படிக்க வச்சிருக்கலாம், ஆனால் செய்யலை, விடுங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம சமாதானமாக போகிறோம். அந்த மந்திர ஒலிகளை சிறு வயதில் நீங்கள் சொன்ன மாதிரி சிறு வயதில் கடவுளை தேடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா வேணாம், விட்டுருங்க, தொந்தரவு பண்ணக்கூடாது. நிச்சயமா. நெஞ்சார்ந்த நன்றிகளையா சுகமே சொல்லு.